திமுகவிற்கு குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நேருக்கு நேராக நெஞ்சுக்கு முகத்திற்கு முகத்தை பார்த்து சொல்ல துணிவில்லாமல் தான் ரஞ்சித் போன்ற ஆட்களை வைத்து பேச வைத்திருக்கிறார். தமிழர் 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 நாடு அப்படின்னு பேசும்போது மட்டும் உங்களுக்கு தூய்மைவாதம், தனித்த தேசியம், தூய தமிழ் தேசியம் எல்லாம் பேசுறீங்க. ஏன் இதுவரைக்கும் நீங்க திராவிடம் பேசும்போது போலி திராவிடம் யாரும் ஏன் பேசல? இங்க இருந்துகிட்ட யார் தமிழர் எவனாவ நையா நீ நக்களோட கேட்கறது வாயில ரெண்டு சாப்பிட்டு இருக்கணுமா இல்லையா? சவாடால் விட்டு கிட்ட இந்த கலைஞர் கருணாநிதியவும் எம்ஜி ராமச்சந்திரனை பார்த்து தூண்டி விடல. அன்னைக்கு ஆள் இல்ல. உங்களுக்கு நாங்க வாக்கு கேட்டு வந்துடுறோம். யாரு மோடியை எதிர்த்து ஸ்டாலின் நின்றார்னா நானே உங்களுக்காக பரப்புரை செய்ய அதிமுக எல்லாம் ஒரு கட்சியா? அது திராவிடத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை என்று நீங்கள் தான் சொல்கிறீர்கள். கிறிஸ்துவ பெருமானுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் வாழ்றான்னா கிறிஸ்துவ பெயர் தாங்கினதுனாலே அவர் ஒரு கிறிஸ்தவரா? உங்கள் திராவிடம் இன்றும் பேச முடியாத அளவிற்கு ஏற்கனவே அது மலுமட்டையாகி காயடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. இதற்கு பல சூத்திரதாரிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அதனுடைய முக்கியமான சூத்திரதாரி சீமான். ராகுல் காந்திக்கும் இடையில நடந்திருக்குது. இதை ஒட்டு கேட்டதுக்கு பின்பதாகத்தான் இதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக, உறுதிப்படுத்தும் விதமாக கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தங்கம் தென்னரசு வழியாக இந்த தேநீர் விருந்தெல்லாம் கலந்து கைகுலுக்கி ரொம்ப அப்படி பரஸ்பரம். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழர் தேசிய கிறிஸ்துவ இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், மரியாதைக்குரிய அருட்பணி தந்தை திரு கிதியோன் செல்லமுத்து ஐயா தான் அணிஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பு. திருமா அவர்கள் ஒரு தன்னுடைய அந்த விடஒதுக்கீடு சம்பந்தமாக வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தினார். அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நீட்சியாக ஒரு கருத்தை ஒன்று வெளிப்படுத்தியிருந்தார். ஒரு தலித் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு ஒரு ஸ்டேட் ஒரு தடங்களா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு தலித் முதல்வராக வருவதற்கு இந்த சமூகம் ஒத்துழைக்காதா? எப்படி பாக்குறீங்க அவரோட ஸ்டேட்மெண்ட்? ஏன் ஒத்துழைக்காது? இது ஒரு பெரிய திராவிட சூத்திரதாரிகள் கடந்த 70 ஆண்டுகளாக இந்த தமிழர்களுடைய பெருத்த தேசிய இனத்தினுடைய மண்ணுல ஆளுகை செஞ்சுக்கிருக்கிறாங்க. பெரியார் மண் அப்படின்னு சொல்றாங்க, சாதி ஒழிப்பு மண் அப்படின்றாங்க, இது ஐயா கலைஞருடைய மண் அப்படின்னு சொல்றாங்க, பகுத்தறிவு மண் அப்படின்றாங்க. ஏன் சாத்தியம் இல்லை? ஆனால் இப்பொழுது நான் சொன்ன இந்த நாமகரணங்களை எல்லாம் தங்களுக்கு சொந்தமாக ஸ்டிக்கராக ஒட்டிக்கொள்ளாத பீகார், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், இந்த மாநிலங்களில் எல்லாம், குறிப்பா ஆந்திர பிரதேசம், இந்த மாநிலங்களில் எல்லாமே தலித் என்று சொல்கிறோமே ஒடுக்கப்பட்ட பிரிவு, பட்டியல் பிரிவு, இவர்கள் முதல்வர்களாக வந்திருக்கிறார்கள். பெண்களை ஆக்கி இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி. அதான் திரும்ப என்ன சொல்றாரு, எக்ஸம்ஷன்ல ஆயிட்டாங்க மாயாவதி அவர்கள். நீங்கள் இப்படி சொல்வதனால் என்ன சாதிக்க நினைக்கிறீர்கள்? உங்களுடைய நோக்கம் ஒரு ஒடுக்கப்பட்ட பிரிவினர் அல்லது பட்டியல் பிரிவை சார்ந்தவர்கள் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்னா கூட்டணியில இருந்துகிட்டு நீங்க எப்படி கேட்பீங்க அந்த கோரிக்கைய? அதுவும் சொல்றாரு, திமுக மீது நம்பிக்கையும் இருக்கு எனக்கு. இதேதான். இதற்கு பின்னாடிதான் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை விடயங்கள்ல குறித்து நினைவேந்தல்ல திருமாவர்களுடைய தூண்டுதலின் பெயர்ல அவருடைய மறைமுகமான கைகூலியாக இருந்து கொண்டு பாரஞ்சி திருமாவிற்கு எதிராக குரல் கொடுப்பதாக எண்ணி திமுகவைத்தான் அவர் ஒரு நெருக்கடியான சூழலுக்கு தள்ளினார். என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு மிரட்டல் போக்குகள் எல்லாம் சொல்லிட்டு தான், அண்ணா கவலைப்படாதீங்க நாங்க உங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்றேன்னா, திருமா சொல்லிதான் ரஞ்சித்தே அந்த வார்த்தையை பேசினாரு. திமுகவிற்கு குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நேருக்கு நேராக நெஞ்சுக்கு முகத்திற்கு முகத்தை பார்த்து சொல்ல துணிவில்லாமல் தான் ரஞ்சித் போன்ற ஆட்களை வைத்து பேச வைத்திருக்கிறார்.
இல்லாட்டா அப்படியெல்லாம் பேசிய ரஞ்சித் கடைசியில நாங்க உங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளவு பேசின ரஞ்சித் 2026 வரைக்கும் நாங்கள் தேர்தலில் பார்ப்போம், நாங்கள் சொன்ன கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் நாங்கள் பரிசீலிப்போம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? 2026 இன்னும் ஒரு 15-16 மாதங்கள் இருக்கே. அப்ப என்னன்னா இதெல்லாம் ஒரு மிரட்டல் போக்கு. கூடுதலாக ஒன்று, திருமா ஐயா அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்டின் அடிப்படையில இப்போ இதுவரைக்கும் நாங்கள் 2-4 சீட்டுகள் வாங்கியிருந்தோம். அப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு, திருமா அண்ணன் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விடுறது பார்க்கும்போது 26ல சீட்டு அதிகமா கேட்கறதுக்கு உண்மை உண்மை உண்மையிலேயே அவர் முதலமைச்சர் கனவோட இருக்கணும்னு சொன்னோம்னா, குறைந்தபட்சம் முதலமைச்சர்ல ஐயா ஸ்டாலின் மூத்தவர் இருக்கிறார், நாங்கள் அண்ணன் என்று சொல்கிறோம்ன்றார்ல ஸ்டாலினை பார்த்து, முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்து, அப்போ அவர்கிட்ட சொல்ல நீங்க முதலமைச்சரா இருங்க, குறைந்தபட்சம் துணை முதலமைச்சர் பதவியாவது எங்களுக்கு கொடுங்க. அந்த படிப்படியா போயிருந்திருக்கலாம்ல, 2 சீட்டு அப்புறம் 4 சீட்டு அப்படி போல நீங்க துணை முதலமைச்சர் வாங்க. அப்ப நீங்க முதல்ல எங்க நீங்க உங்க துவக்க புள்ளிய உங்களுடைய காயினை நீங்க எப்படி நகர்த்தி இருந்திருக்கணும்? முதலமைச்சராக இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மகன் துணை முதலமைச்சருக்கு வர்றதுக்கு பதிலா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கோரிக்கை வச்சிருக்கலாம்ல. இன்னொரு பக்கமும் இதுதான் உண்மை. என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒருவேளை தமிழ்நாட்டுல முதலமைச்சர்களாக ஆனாலும் தலித் நிவரியை கேட்கறது மூலமா என்ன சாதிக்க விரும்புகிறார்? நாங்கள் ஒடுக்கப்பட்ட பிரிவிற்கு நாங்கள் வாய்ப்புகளை கொடுத்தோம்னு எல்முருகனுக்கு கொடுத்திருக்காரு. அவர் தமிழரா? இல்ல. அப்ப உண்மையிலேயே தமிழின தலைவர், எழுச்சி தமிழர் எல்லாம் அடைமொழி சூட்டி கொள்ளக்கூடிய இந்த திருமாவளவன் என்ன செஞ்சிருக்கணும்னா, தமிழரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் கேட்டிருக்கணும். அப்புறம் தமிழர் ஆனதுக்கு பின்னாடி பட்டியல் பிரிவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்கணும். இங்க தமிழரே முதலமைச்சர் ஆகுறதுல தரையினத்தான் போடும்போது பட்டியல் பிரிவை பத்தி நீங்க பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. 69க்கு பின்னாடி யார் தமிழர்? இதுதான் இன தூய்மைவாதம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு. இனத்தை சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இனத்தை சொல்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? தெலுங்கர் என்று சொல்வதில் அவ்வளவு கேவலமான விடயமா? திராவிடர் என்று சொன்னால் அது கேவலம். ஏன்னா அவனுக்கு ஒரு நிலம் கிடையாது, அவனுக்குன்னு ஒரு மொழி கிடையாது, அவனுக்குன்னு எந்த அடையாளம் கிடையாது, பண்பாடு கிடையாது, பழக்க வழக்கம் கிடையாது, வரலாறும் கிடையாது. அது வேணும்னா கேவலமான சொல்லா இருக்கலாம். ஆனால் தமிழர் என்று சொல்வதோ, தெலுங்கர் என்று சொல்வதோ, கன்னடர் என்று சொல்வதோ என்ன விதத்துல கேவலம்? இத போய் தூய்மைவாதம்ன்றதுல என்ன அர்த்தம்? தன்னுடைய அடையாளத்தை சொல்லு. நீ தமிழர் என்று சொன்னாதான் யாரெல்லாம் தமிழ் குடிகள், ஏன்னா அவன் தான் கரெக்டா சொல்றான். பக்கத்துல இருக்கக்கூடிய நீங்க யாருக்காக அண்டை கொடுக்கறதுக்காக போனீங்களோ, கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சீதாராமையா தெளிவா சொல்றாருல, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தனியார் துறைகளின் 100 விழுக்காடு வேலைகள் எல்லாம் கன்னடர்களுக்கு தான் மற்றும் டி பிரிவுகள்ல சட்டம் ஏற்ற போதாக தனியார் துறையில 100 விழுக்காடு கன்னடர்களுக்கு தான், அரசு துறைகளை சி மற்றும் டின்ட்டாரு. புரியுதா? அப்ப இது என்ன வாதம்? தமிழர் 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 நாடு அப்படின்னு பேசும்போது மட்டும் உங்களுக்கு தூய்மைவாதம், தனித்த தேசியம், தூய தமிழ் தேசியம் எல்லாம் பேசுறீங்க. ஏன் இது வரைக்கும் நீங்க திராவிடனும் பேசும்போது போலி திராவிடம் யாரும் ஏன் பேசல? தமிழ் தேசியம் பேசினா மட்டும் உங்களுக்கு தூய தமிழ் தேசியம், போலி தமிழ் தேசியம் பேசுவீங்களா? நீங்க யார் தமிழர் நீங்க கேட்டாங்கல்ல, என்ன செஞ்சிருக்கணும்? தமிழின தலைவர், முத்தமிழ் காவலர் அப்படின்னு சொல்லி கொண்ட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட மகன் என்ன செஞ்சிருக்கணும்? யாரா அவன் அந்த அழிச்சாட்டியமான கேள்வியை கேட்கிற இந்த நிலத்துல உட்காந்துக்கிட்டு, எங்க அப்பன் யார் தெரியுமா? தமிழின காவலர். இங்க இருந்துகிட்ட யார் தமிழர் எவனாவன் நையா நீ நக்களோட கேட்கிற வாயில 2 சாப்பிட்டு இருக்கணுமா இல்லையா? நடந்திருக்கணும். உண்மையிலேயே அவர் தமிழர் அப்படின்னு சொல்லியிருந்தா, தமிழின காவலர் சொன்னா தமிழின காவலரின் மகன் என்று சொல்லியிருந்தா நடந்திருக்கணும். ஏன்னா இது எவ்வளவு நக்கலான பேச்சு. ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்து உட்கார்ந்துகிட்டு யாரா எங்க அப்பாவுக்கு பிறந்தன்னு கேட்பானா யாராவது எந்த குடும்பத்திலயாவது? அப்படியே கேட்டா இது எவ்வளவு விதமான மடத்தனமான பேச்சு. குறைந்தபட்சம் அறத்தின் வழியில் நின்றாவது என்னங்க பேசுறீங்க? சகோதரர் சீமான் சொல்றது அழகா அருமையா, சமாதானத்தின் வழியில் நின்று எல்லாரும் வாழுங்க, தமிழர் ஆளுங்க சொல்ற. இந்த மாதிரி வாழ்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீங்க கலகம் உண்டாக்குறதா உங்களுடைய நோக்கமாண்டு குறைந்தபட்சம் இதை கூப்பிட்டு இப்படியாவது அறிவுறுத்தி இருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்லல? இப்படி சொல்வதில் எது ஸ்டாலினை தடுக்கிறது? அப்போ நான் யோசிக்க வேண்டியதா இருக்குது.
ஒரு 30 வருடங்களுக்கு முன்பதாக எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆரும் கலைஞர் கருணாநிதியும் போட்டுக்கொண்ட சண்டை நமக்கு நாளிதழ்களில் வெளிவந்த வரலாற்று ஆவணமாக தெரிகிறது. தமிழர் அல்லாதோர் தமிழ்நாட்டில் வாழை நீட்டிலான்னு ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்கள் தமிழர் ஆண்டு ஒருத்தர் கேட்கிறாரு. யார்? இந்த 2 பேரும், எம்ஜிஆரும் கருணாநிதியும் சண்டை போட்டு இருக்கிறாங்க, ஆவணமா இருக்கு. இப்ப உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? தமிழர் அல்லாத மாறி மாறி கேட்டுக்கிறாங்க. நீ தமிழரான்னு கேட்கிறான் ஒருத்தர், ஒருத்தர் நீ தமிழரா இங்க வந்து பாராட்டு அப்படின்னு கேட்கிறாங்க. சீமான் போன்ற ஆட்கள் அன்னைக்கு இந்த பத்த வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெருப்ப நல்லா கொளுத்தி போடுறதுக்கு அன்னைக்கு ஆள் இல்லாம போச்சு. அப்படியா? எங்க இப்படி எப்படி மசமசன்னு பேசிக்கிறதா? இப்படி 2 பேர்ல யார் தமிழர் அடிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு இந்த சவாடால் விட்டுக்கிட்ட இந்த கலைஞர் கருணாநிதியவும் எம்ஜி ராமச்சந்திரனை பார்த்து தூண்டி விடல. அன்னைக்கு ஆள் இல்ல. அதனாலதான் இன்னைக்கு 50 பேரும் இனத்தையும் அடையாளத்தையும் மறைத்து கொண்டு நாங்கள் தமிழர் என்று சொன்னால் உங்களுக்கு தூய்மைவாதமாகவும் இனவாதமாகவும் தோன்றுதா? இப்போ விமர்சனங்கள் வைக்கும்போது கூட கலைஞர் அவர்களை பற்றியும் திமுகவை பற்றியும் தான் நீங்க கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. யாரெல்லாம் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, மறைந்த முதல்வர்கள் எம்ஜிஆர் அவர்களையோ ஜெயலலிதா அவர்களையோ நீங்க வந்து ஒரு பாகுபாடு காட்டுறீங்க. அவர்கள் எல்லாம் ஒரு மென்மை போக்காகவும் கலைஞரையும் திமுகவையும் தான் நீங்க வந்து டைரக்ட் அட்டாக் பண்ணி அவங்களை அடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இப்படி சொல்லி நீங்க தப்பிக்கணும்னு நினைக்காது. எங்களுடைய வரலாற்று ஆவணங்கள், எங்களுடைய கள செயல்பாடுகள், எங்களுடைய பேச்சுக்கள், பரப்புரைகளை கவனிக்கலன்னு அர்த்தம். இப்படி சொல்வதன் மூலமாக நாங்கள் குறிவைக்கப்படுகிறோம் என்று நீங்கள் அனுதாபம் தேடிக்கொள்கிறீர்கள். இப்படி தப்பிக்கணும்னு நினைக்க கூடாது. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்கள் பாணியிலேயே அண்ணன் சீமான் சொன்னதுதான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதா இதையதான் நாம சொல்லி இருக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை காவிரியை நீங்க செஞ்சுட்டா எங்க கட்சியை கலைச்சிரோம்னு சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு நாங்க வாக்கு கேட்டு வந்துடுறோம். யாரு? மோடியை எதிர்த்து ஸ்டாலின் நின்றார்னா நானே உங்களுக்காக பரப்புரை செய்ய வர்றோம் சொன்னாரா இல்லையா? அது இன்னொன்னு சொன்னாரு, நான் வந்து பாரதிய ஜனதாவை விட அதிகமான வாக்கு வாங்க காட்டல அப்படின்னா என்னோட கட்சியை கழிச்சு கலைஞர் ஒரு சவாலை விட்டாரு. இருக்கா இல்லையா? அவருடைய சவால்கள் எல்லாம் என்னவானது? விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி தானே இருக்கு. அப்படிலாம் சொல்லி இருக்கமா இல்லையா? அப்படிலாம் சொல்லி இருக்கமா இல்லையா? அப்போ அதிகாரத்துல இல்லாத நாங்களே இவ்வளவு பேசும்போது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதுதான். முன்னேற்றங்களுக்கும் எந்த வகையிலையும் சமரசம் செய்யலையே மத்திய அரசு. அவங்களோட கொள்கையில திராவிடம். நீங்கள் தமிழின தலைவர் அப்படின்னு சொல்லிட்டீங்க, முத்தமிழ் காவலர் சொல்லிட்டீங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இயல்பா வந்து கேட்கிறாங்க, யுத்தம் நின்று போய்விட்டதே, ஆனாலும் குண்டுமலை பொழிகிறது, சத்தம் கேட்குது, மக்களுடைய ஒப்பாரி சத்தம் இன்னும் அழுகுரல் நிற்கவில்லை என்று கேட்கும்போது, மழை பெஞ்சு ஓஞ்சதுக்கு பின்னாடி அந்த தூவானமும் இருக்கத்தானே செய்யும்னா, எங்கள் தமிழர்களுடைய மரணங்கள் உங்களுக்கு தூவானமாக தெரிகிறதா? அப்புறம் போட்டு பொழக்காம என்ன செய்வோம்? நீங்கள் உங்கள் பார்வையிலே, உங்கள் வாதத்தின் அடிப்படையிலே நான் கேட்கிறேன், அதிமுக எல்லாம் ஒரு கட்சியா? அது திராவிடத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை என்று நீங்கள் தான் சொல்கிறீர்கள். அப்படி என்பது திராவிடம் பேசாத நாங்கள் செத்த பாம்பாகி அதிமுகவை போட்டு பழக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. உங்கள் பாணியிலேயே தான் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் தான் திராவிடத்தினுடைய சர்டிஃபைடு ஏஜென்ட். உங்களுடைய அளவுகளின்படி அதிமுகவுடைய ஆண்ட முதலமைச்சர்கள் தமிழர்களா தமிழர் அல்லாதவர்கள்? தமிழர்கள் தான். நாங்கள் என்ன பேசுகிறோம்? எடப்பாடியாரை தவிர்த்து நீங்க சொல்லுங்க. தமிழர் இந்த நாங்கள் என்ன பேசுகிறோம்? தமிழாய்ந்த தமிழர். அதை நீங்க நல்ல மனசு வச்சுக்கணும், புரியுதுங்களா? இந்தியாவிலே பிறந்திருக்கிறான். இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நீதிமன்றங்களையும் மக்கள் கூடுமிடங்களையும் குண்டு வைத்து மக்களை கொள்பவன் என்ன சொல்வீர்கள்? அவன் இந்தியாவில் தான் பிறந்திருக்கான், இந்தியன் சொல்வீங்களா? எப்படிங்க நீங்க இந்தியன் ஏற்றுக்கொள்வீங்க? கிறிஸ்து பெருமானுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் வாழ்றான்னா கிறிஸ்துவ பெயர் தாங்கினதுனாலே அவர் ஒரு கிறிஸ்தவரா? இல்லையே. ஆகவே இது போன்ற முரட்டு முட்டுகளை நிறுத்திடுங்க. நாங்கள் என்ன கேட்கிறோம்? இந்த தேசத்துடைய நலன் காப்பதற்காக நீங்கள் அரியணையில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். தமிழின் பெயராலும் தமிழர்களின் பெயராலும் தமிழ்நாட்டின் பெயராலும் தான் நீங்க ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய வாயும் சொற்பிறப்பே சொல்லுகிறது, மழை விட்டாலும் தூவானம் விடாது அல்லவா? அது போல கொஞ்சம் 1-2 பேர் சாவாங்கன்னா எவ்வளவு நையாண்டி நக்கலான பேச்சு. இல்ல, இது எல்லாமே வந்து ஒன்றிய அரசு சார்ந்த விவகாரம், மாநில அரசுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி திமுகவினர் வந்து முன்வைக்கிறாங்க. அன்றைக்கு கிழக்கு பாகிஸ்தான் நம்ம சொல்ற பாருங்கள, பங்களாதேஷ் அதனுடைய விடுதலைக்காக போராடும் போது அங்கேயும் வங்காளி இருக்கிறான்,
இது வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலையும் வங்காளிகள் இருக்கிறான். என்ன கேட்டார் அவரு? மதிப்பிற்குரிய முதலமைச்சர் இந்திரா காந்தி அம்மையாரு, நீங்கள் ராணுவத்தை அனுப்புகிறீர்களா, நாங்கள் எங்களுடைய காவல்துறை அனுப்பட்டுமா கேட்டாரா இல்லையா? அடிபணிஞ்சுச்சா அம்மா இந்திரா காந்தி? உடனடியாக ராணுவத்தை அனுப்பி அங்கே நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து தனி நாடாக பிரிப்பதற்கு உதவி செஞ்சாங்களா இல்லையா? பாகிஸ்தானோட செப்பரேட் ஆச்சா இல்லையா? அவன் மத ரீதியா தான் தனி நாடு வேணும் கேட்டு போனாங்க. ஆனா மத ரீதியாக கேட்டு போனதுக்கு பின்பதாக அவர்கள் ஒன்றாக இருக்க முடிந்ததா? காரணம் என்ன? இனவழி தேசிய அரசியல் அங்கே முக்கியமானது என்பதற்காகத்தான். அதுல இருந்து பாடம் பெற்றுக்கொண்ட இந்தியா முதல்ல செய்த நல்ல பணி என்ன? மொழி வழி தேசிய இன அடிப்படையில மாநிலங்களை பிரிச்சு விட்டாச்சு. தமிழர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள் வந்ததுக்கு பின்னாடி இங்க ஏது திராவிடர்கள்? உங்கள் திராவிடம் இன்றும் பேச முடியாத அளவிற்கு ஏற்கனவே அது மலுமட்டையாகி காயடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. எப்பொழுது மாநிலங்கள் இனவழி அடிப்படையில் பிரிக்கப்பட்டதோ அன்றைக்கே திராவிடம் செத்து போன பாம்பாக மாறிவிட்டது. ஓகே, அதே போல சார் இப்போ இந்த இது சம்பந்தமாக திருமாவளவனுடைய பேச்சின் சம்பந்தமாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு விரிவான ஒரு அறிக்கையை விட்டிருந்தாரு. குறிப்பா ஏற்கனவே என்னுடைய புதல்வர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இது போல தலித் மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்றால் நாங்கள் அவர்களை முதல்வராக முன்னிறுத்துவோம். 1997 நாங்கள் ஒரு மத்திய அமைச்சரை கூட கொடுத்தோம், ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவரை. அது போல நாங்கள் எங்கள் கட்சியினுடைய பைலாவிலே நாங்கள் இந்த மாதிரி தலித்தை ஃபார் எவர் வச்சிருக்காங்களா இல்லையா, அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. மேலும் பறையர் மற்றும் வன்னியர் சமூகத்தினுடைய அந்த இரு சமூகத்தினுடைய தலித் மற்றும் வன்னியர் சமூகத்தினுடைய இந்த ஒற்றுமையினுடைய நீட்சியா ஒரு ஒற்றுமை வரும் பட்சத்துல நாம் தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம். அதற்கு தலித் முதலமைச்சராக ஆகணும் அப்படின்னா பெருசா ஒன்றும் மாயாஜாலம்லாம் தேவையில்லை. ஒரு சரியான ஒரு சமூகத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். நம்ம யார் பிரித்தாலும் சக்தியை செய்கிறார்களோ அவர்களை களை எடுத்தாலும் போதும் அப்படின்ற ஒரு விஷயத்த டாக்டர் ஐயா ஒரு விரிவான அறிக்கை விட்டுருக்காரு. இந்த அறிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? காலம் கடந்த முடிவா இருந்தாலும் சிறப்பான முடிவு. இதற்கு பல சூத்திரதாரிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அதனுடைய முக்கியமான சூத்திரதாரி சீமான். நான் இந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்துல உட்காராட்டாலும் பரவாயில்ல, தமிழன் ஆளணும், எல்லாரும் வாழுங்க, அந்த இடத்துல கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறது சீமான். அத அருமையான ஐயாவா ராமதாஸ் வழிமொழிஞ்சிருக்கிறாங்க. சிறப்பான முடிவு. கட்சியில பொறுப்பு, ஏற்கனவே முக்கியமான பொறுப்புகள்ல ஒடுக்கப்பட்ட பிரிவுல இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி அனுப்பி இருக்குது. எங்கே சறுக்கி இருக்கிறது என்று இப்பொழுதாவது அவர்கள் யோசித்தார்கள். இந்த அருமையான வார்த்தைக்கு இணங்கி அண்ணன் திருமா பயணிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா சிறப்பான முடிவு. தமிழர் ஆளுவாங்க இந்த மண்ணுல. ஆனா ஆள விடும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏற்கனவே திமுகவுக்கும் விசிகாவுக்கும் முட்டல் மோதல் உரசல் தொடங்கிருச்சு. அதனுடைய தொடர்ச்சி தான் ரஞ்சித், திருமா போன்றவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வருவதனுடைய நோக்கம் என்னன்னா இங்கதான் ஆரம்பிக்குது. நேற்று முன்தினம் கவர்னர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் சொன்னது ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மறுப்பு சொல்ல வேண்டிய இடத்துல இருந்தது யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே தான். யாரை கூப்பிட்டு சொல்ல சொன்னீங்க நாங்க கலந்து கொள்வோம் அப்படின்னு? கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாத கதையா தங்கம் தென்னரசை வச்சு பேச விட்டாங்க. இப்ப உஷாராயிட்டாரு. எப்ப வேண்டாலும். இன்னும் சொல்ல போனா இந்த தகவல் தொடர்பு திருமாவிற்கும் ராகுல் காந்திக்கும் இடையில நடந்திருக்குது. இதை ஒட்டு கேட்டதுக்கு பின்பதாகத்தான் இதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக, உறுதிப்படுத்தும் விதமாக கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தங்கம் தென்னரசு வழியாக இந்த தேநீர் விருந்தெல்லாம் கலந்து கைகுலுக்கி ரொம்ப அப்படியே பரஸ்பரம் குசலம் விசாரித்ததெல்லாம் எச் ராஜாவுடைய கையை பிடிச்சு அப்படியே கெட்டி பிடிச்சு அவ்வளவு தூரம் பரஸ்பரம். எப்படி சார் கோவையில ஒரு புத்தக விழாவில் அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் கட்டி பிடிச்ச மாதிரியா இருங்க? இல்ல அந்த இடத்துக்கு நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ இவர்களுக்கு மறைமுகமான உறவு இருக்குன்றதா சொல்ல, வெளிப்படையான உறவு இருக்குது அப்படின்றதுதான் நாங்க சொல்றோம். ஆமா சார், இவங்க மாநில அரசு, அவங்க மத்திய அரசு வெளிப்படையான உறவு இருக்கதானே செய்யணும். அப்புறம் எதுக்காக நீங்க நான் ஜிஎஸ்டி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தோன்றித்தனமாக சவாலுக்காக நான் பேசிட்டு போலாமா? அப்ப என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் பட்ஜெட் கூட்டத்தொடரில் விவாதத்துல கலந்துருக்கணும்.
மக்களுக்காக. நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்திருக்க கூடாது. மாறாக என்ன செய்தீர்கள்? தேநீர் விருந்த புறக்கணிச்சிருக்கீங்க. தேநீர் விருந்த புறக்கணிச்சா யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன நஷ்டம்? இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. அங்கே நிதி ஆயோக் அண்டை மாநிலமான கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரும் புறக்கணிச்சாரு. எதிர்கட்சிகளோட முதலமைச்சர் பல முதலமைச்சர்கள் புறக்கணிச்சாங்க. தங்கள் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தான் அங்க புறக்கணிச்சிருக்காங்கல்ல. அப்ப எங்க போய் இங்க டீ குடிக்க பிஸ்கட் சாப்பிட போனீங்க? எதுக்கா? அது வேற வாய், இது நாரவாயா? ஏங்க உங்களுடைய கட்சியினுடைய பைலா நம்பர் 5 என்ன சொல்லுது? கவர்னர்ன்றதே தேவையில்லாத ஆடின்றீங்க, ஆட்டுக்கு தாடின்றீங்க, அது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ்ன்றீங்க, அது இருந்தா என்ன இல்லாட்டா என்னன்றீங்க. அப்புறம் எதுக்காக கவர்னரை நீங்க வந்து ஹானர் பண்ணணும்னு போறீங்க? அப்புறம் எதுக்கு தங்கம் தென்னரசுடைய வாயில அவர் ஒரு மதிப்பு மிக்க ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்றீங்க? சார் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? திராவிட நாடு அடைவோம் அப்படின்றீங்க. இப்ப என்னாச்சு உங்க திராவிட நாடு? அது கைவிட்டாங்க சார். மாநில இல்ல கைவிடல, அது அப்படியே கிடப்புல இருக்குன்றீங்க. அது அப்படியே கிடப்புல இருக்குது. கோரிக்கைகள் எல்லாம் அப்படியே கிடப்புல இருக்குன்னு ஒத்தி வச்சிருக்கிறோம் தான் சொன்னீங்க. சார் உங்க கோரிக்கைகள் எப்பயோ செத்து போச்சு சார். மாநிலங்கள் அனைத்தும் மொழிகளின் அடிப்படையிலே பிரிக்கப்பட்ட போது உங்க திராவிட நாடு கோரிக்கை தோற்று போச்சு சார். உண்மையிலே நீங்க அப்படி இருந்தா இங்க இருக்கக்கூடிய கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லாரையும் நீங்க ஒருங்கிணைச்சு தனி நாடாவில நீங்க கேட்டிருந்திருக்கணும். தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த பருப்பை நீங்க வேக வைக்கணும் பாத்தீங்க. தமிழர்கள் அதை வந்து சுக்கு நூறா உடச்சி இருந்தாங்க. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு திருமா பேசுவது, திருமாவனுடைய கருத்தை அடியொற்றி ராமதாஸ் பேசுவது, அண்ணன் அன்புமணி பேசுவது, சகோதரர் சீமான் பேசுவது. இல்ல இப்ப ராமதாஸ் ஐயா கூட என்ன சொல்றாரு? எங்களுக்கு தலித் மக்கள் ஆதரவு கொடுத்தால் நாங்கள் வந்து தலித்தை முதலமைச்சராக முன்னிறுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை. உங்க கோரிக்கை என்ன? தலித் முதலமைச்சராக அப்படித்தானே? பட்டியல் பிரிவு முன்னே வச்சிடலாம், வாங்க சேருங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதானே? இல்லையா நாம உங்க கூட வந்துருவா? இல்ல அவர் கட்சியோட பைலாவிலேயே வச்சிருக்காரு இல்லையா? இருக்குல்ல. அப்போ முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பைலாவில இருக்கு. ஆனா 2016லயே அதை பிரேக் பண்ணிட்டாரு. தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையை அவரே உடைச்சுக்கிட்டாரு கடந்த 2016. அதுவும் குறிப்பிடத்தக்க. இப்ப இங்க என்ன? ஏற்கனவே கண்ணாடி விரியன் கட்டு விரியன் சொல்லி கிளம்புனது யாரு? திரும்ப அப்ப நீங்க யாரோட நீங்க போட்டு நீங்க சமரசம் பண்ணிருக்கீங்க? அதே வேலையத்தான் ராமதாஸ் செஞ்சாங்க. அதைத்தான் நான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். காலம் கடந்தாவது இந்த மாதிரி ஒரு புத்தி வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனால் திருமாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இன்டர்னல் ஒரு சென்டிமெண்டல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்க வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிருக்கிறாரு. இவர் திமுகவை விட்டு வெளியே வரப்போவது கிடையாது. இந்நேரம் உங்களுக்கு முதலமைச்சர் கனவு இருக்கும் என்று சொன்னால் திமுகவில் இருந்துட்டு நீங்க எப்படி கேட்பீங்க? அதை இருந்துட்டு ஒருவேளை கேட்டிருந்தா துணை முதலமைச்சர் கேட்டிருந்திருக்கிற நேரம். குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்திற்காக ஒரு கொள்கையின் அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கூட்டணியில இருக்காரு. அது ஏன் உங்களுக்கு சிக்கலா இருக்கு? குறிப்பாக பாரதிய ஜனதா இந்த இந்தியாவிற்கே வந்து ஒரு பாசிச சக்தி அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய கூட்டணியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவா சொல்றாரு. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல ஒரு கொள்கையின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருக்காரு. இதுல என்ன உங்களுக்கு சிக்கல்? எனக்கு சிக்கல் இல்ல, அவருக்கு தான் சிக்கல். அப்படின்னா எதுக்காக 4வது கூட்டணியில நீங்க போய் சேர்ந்தீங்க? 4வது ஒரு அணியை அமைச்சீங்க. மக்கள் நல கூட்டணி அப்புறம் தான் திமுக கூட்டணி வந்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க அவரோட ஒட்டிட்டு போயிட்டு இருக்கோம் தானே? இன்னைக்கு 2 சீட்டு கொடுத்தாங்க, நாளைக்கு 4 கழிச்சு 6 கொடுப்பாங்க, அதானே? அப்படி வாங்கிட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டு எங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க முடியும் எப்படி? நீங்க அவர் தன்னை முன்னிறுத்தல சார். ஒருபோதும் எங்கள் சமூகம் இப்படியான ஒரு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கு, இந்த சமூகத்திற்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கணும். அப்பன்னா பட்டவர்த்தனமா சொல்லிடுவோம், திருமா செய்யறது சாதி அரசியல், இன அரசியல் கிடையாது. ஒரு எங்க சாதிக்காரனை நிறுத்தினா தமிழனை நிறுத்துன்னு முன்னாடி நீ சொல்லிட்டு இருக்கணும். அவர் இன தேசிய அரசியலுக்கே அவர் ஒத்து வரலங்க. அவர் ஒரு சாதியவாதியாக இங்க தன்னுடைய முகத்தை வந்து திருமான் சொல்றாரு. தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்கள் சாதி ஒழிப்பை வந்து முன்னெடுப்பதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. சீமான் போன்றவர்களிடம் அப்பட்டமாக இந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். தமிழ் தேசியம் தமிழ் என்று தூய்மைவாதம் பேசுகிறார்களே தவிர இவர்கள் ஒருபோதும் சனாதனத்தையோ அதாவது சாதியை ஒழிப்பையோ பேசுவது கிடையாது. சீமான் போன்றவர்கள்ட்ட அப்பட்டமா இந்த குற்றச்சாட்டு வைக்கிறார். தமிழர் தமிழ்நாடுன்னு சொல்றது உங்களுக்கு தூய தேசியமா தெரியுதா?
அது உங்களுக்கு வந்து அதே தமிழ் இரண்டு தமிழ் குடிகள் மத்தியில தானே வந்து சாதிய ரீதியிலான தாக்குதலுக்கு உண்டாக்கப்படுறாங்க, வன்முறைக்கு உள்ளாக்கப்படுது. அதே ரெண்டு தமிழ் சமூக மத்தியில தானே. வேற யாராவது வேற சமூக மத்தியில ஆட்சியில் இருக்கிற உங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போயிட்டு நீங்க பப்ளிக்கா ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கு பதிலா நேரடியா பார்த்து சொல்லிடவும் தானே. எதற்காக வெளியில வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க? ஒரு தலித் முதல்வர் ஆக முடியல அப்படின்னு, தலித் ஒரு முதல்வர் ஆகணும் ஏன் சொல்றீங்க? நேரா போய் சொல்லவும் தானே. ஐயா பாருங்க, நாங்க எதிரெதிரா பகைமுரண் சக்திகளா இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கூட தன்னுடைய கட்சியில வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியல் பிரிவை வந்து செயலாளரா பொதுச் செயலாளரா தலைவரா வச்சு இருக்கிறான். உங்க கட்சியில அப்படி ஏதாவது இருக்க முடியுமா? துணை பொதுச் செயலாளர் ஆராசா இருக்காரு, துணை பொதுச் செயலாளரா. ஏன் தலைவரா ஏன் ஆக முடியல? நீங்க ஆட்சிக்கிறதுங்க, இவரை கட்சிக்கு வச்சிடலாம்ல, ஏன் ஆக முடியல? அதேதான் கிறிஸ்தவர்களின் தலைவர். ஒரு கிறிஸ்தவர்களை கடந்த 75 ஆண்டுகள்ல ஒரு இஸ்லாமியரை தலைவர் ஆக்க முடிச்சா உங்களால? ஏன் முடியல? ஒரு பொருளாளர் ஆக்க முடிச்சா, ஒரு செயலாளர் ஆக்க முடிச்சா? ஏன் இல்ல? போன தேர்தல்ல ஒரு இஸ்லாமியரை ஒரு கிறிஸ்தவரையாவது நிறுத்தினீங்களா? ஏன் இல்ல? சார் நீங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றீங்க சார். அப்படி தடவி கொடுத்து விளக்கெண்ணெய் ஊத்தி அப்படியே மெழுகு பூச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். அதனுடைய விளைவுதான். அதை அறிஞ்சுதான் நேருக்கு நேரா பேசினாலும் ஒன்னும் பருப்பு வேகாது. அதனால இப்படியாவது போற போக்குல ஒரு சிந்து பாடிட்டு போயிருவோம் திரும்ப பாடி இருக்கிறார். இதை புரிந்து கொண்ட ராமதாஸ் தன்னுடைய பங்கிற்கு அப்படியா நான் முதலமைச்சர் ஆக்குவோம், வாருங்கள் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆனா இது நடக்குமா? அப்படின்னா நடக்கணும். நடக்க விடுமா என்பதுதான் சந்தேகம். நடக்க விடுமா அப்படின்னு சொல்லி நீங்க திராவிட இயக்கங்கள் மீது உறுதியா கடந்த 70 ஆண்டுகளாக திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி இடத்துல இருக்கா, அதிகாரத்துல இருக்கா இல்லையா? ஏன் முடியாது? முடியணும்னு நம்ம விரும்புறோம். கேள்வி கேட்கிற இடத்துல இருக்க நீங்களும் அதை விரும்புகிறீர்கள், நானும் விரும்புகிறேன். நடக்குமா? நடக்க விடுமா திமுக? ஓகே, இறுதியான ஒரே ஒரு கேள்வி. நேற்றைய தினம் திருமா அவர்களுடைய இந்த அகவை தினத்துல போது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில ஒரு அடுக்கு மொழியில ஒரு பெண்மணி வந்து அந்த ஒரு வாசிச்சாங்க. அதுல திரு சீமான் அவர்கள் அப்பட்டமான பகிரங்கமான ஒரு பல விமர்சனங்களை உள்ளாக்கி இருந்தாங்க. பல கொச்சையான விமர்சனங்களும் அதுல இருந்து உள்ளடங்கிச்சு. அதுல குறிப்பாக சீமான் அவர்களை பற்றி ஒரு வரி, அது என்ன வரி என்றால், சீமான் அவர்கள் RSS பிசிறு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த இதுல குறிப்பிட்டிருக்கு. தன்னுடைய அகவை தினத்துல ஏன் சீமான் அவர்களை சம்பந்தமில்லாமல் அது மாதிரி ஒரு வரிகள் மூலியமா அடுக்குமொழி மூலியமாக வந்து சீமானை விமர்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. திருமானன் அவர்களை வந்து ஒருபோதும் விமர்சிக்காதீர்கள் என்று தன்னுடைய காரியகர்த்தாக்கள் மத்தியில வந்து சீமான் அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். அதே போல ராமதாஸ் ஐயாவும் விமர்சிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திருமா அவர்கள் தன்னுடைய அகவை தினத்திலே இப்படியான ஒரு விஷயத்தை மேடையில பேச வச்சிருக்காரு. நிறைவான கருத்து. ஆடிய காலம் பாடிய வாயும் சும்மா இருக்காரு, இல்லாட்டா சொரிஞ்சு விட்ட சிறங்கு கை மாதிரி. இன்றைக்கு விசிகாவுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, அது ஒரு கட்சியாக இல்லை, திமுகவின் SC ST பிரிவாக மாறி போயிடுச்சு. எப்பொழுதெல்லாம் SC STகளுக்காக பேசணுமோ அப்பொழுதெல்லாம் திமுக பேசாது, விசிகா பேசும். திமுகவுடைய மவுத் பீஸா விசிகா மாறுனுடைய சொல்றீங்க. திரும்ப என்ன சொல்றாரு, இந்த 3 ஆண்டுகள்ல நாங்க நடத்தின போராட்டத்தின் மாதிரி வேற ஏதாவது கூட்டணி கட்சிகள் நடத்திருந்தாங்கன்னா அந்த கூட்டணியில அவர்கள் தொடர்ந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்றாரு. நீங்க போராடக்கூடாது சார், நீங்க போராடக்கூடாது. நீங்க வந்து ரூலிங் பார்ட்டியோட ஒன் ஆஃப் த அலையன்ஸ்ல இருக்கிறீங்க. நீங்க போராடக்கூடாது, நாங்க போராடலாம். சீமான் போராடலாம், ராமதாஸ் போராடலாம், நீங்க போராடக்கூடாது சார். நீங்கள் நேருக்கு நேராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்து பேசி சொல்லக்கூடிய இடத்துல, எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்துல, ஆபத் பண்ணுகிற இடத்துல இருக்கிறீங்க சார். நீங்க போராடுவது அசிங்கம். நீங்க போராட மாட்டீங்க, உங்களை போராட விட மாட்டாங்க. போராடுனீங்கன்னு சொன்னா நீங்க கூட்டணியில இருக்க முடியாது. போராட மாட்டீங்க. அப்படியே போராடினாலும் முழுக்க முழுக்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி போற போக்குல தலித் முதலமைச்சர் ஆக முடியுமா? ஏன் ஆகக்கூடாதுன்னு கேட்க முடியலையா உங்களால? நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன் சார், நீங்க எல்லாமே திமுகவை எதிர்த்து மதிமுக மறுமலர்ச்சியை கொண்டு வர்ற ஒரு திமுகவா? தேமுதிக தேசிய முற்போக்கு, ஏப்பா தேசிய அளவுல முற்போக்கு. மறுபடியும் நீங்க அங்கேயே போய் திராவிடத்துல தானே நீங்க சரணடைஞ்சீங்க. நீங்க மறுமலர்ச்சின்றீங்க, அதெல்லாம் திராவிடம். தேசிய முற்போக்குன்றீங்க, ஆனா திராவிடம். எதுக்காக? எந்த கட்சியை எதிர்த்து, எந்த கொள்கை, எந்த செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் தனி கட்சி ஆரம்பித்தீர்களோ? இப்ப தமிழ் குடிகள் பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், ஒரு சீமானவர்களே பல முறை சொல்லியிருக்காரு, நான் ஒரு 15-20% நான் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என் தலைமையில
இது மாதிரியான கட்சிகள்லாம் ஒரு சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தார் சீமான் அவர்கள். 15-20 கிராஸ் பண்ணா கூட்டணிக்கு கூப்பிடல, இல்ல அவர்களே முன் வருவார்கள் என் தலைமை ஏற்க அப்படின்னு சொல்லி தலைமை இல்ல என்னுடைய தலைமை திருமா அவர்கள் இப்படியான ஒரு பேச்சை வெளிப்படுத்துறாரு. இவர் வந்து ஒரு RSS பிசுறு அப்படின்னு சொல்லி தன் மேடையிலே ஒரு பெண்மணியை வைத்து இது மாதிரி பேச வர்றாரு அப்படின்னா அப்ப சீமான் அவர்களை ஒரு நச்சு சக்தியாக பாக்குறாரா? கண்ணாடி விரியன் கட்டு விரியன் சொன்னது யாரு சார்? ஸ்டாலினுடைய மனம் குளிர பண்ணணும். ஒரு அம்மா வாசிச்சு அந்த அந்த மடலை வாழ்த்து மன்றில அப்படித்தான், அதேதான், அதை ரசிக்கிறாரு இவருடைய ரசனையின் மூலமாக தனக்கு படியளக்கும் முதலாளி ஸ்டாலினுடைய மனம் குளிர பண்ண விரும்புகிறார். இதுதான் நடக்குது. உண்மையிலேயே இதே தமிழ் தேசியம்தான் இங்க ஆளணும்னு சொன்ன இதே திரும்ப திராவிடத்துல கரைஞ்சு போய் நிக்கிறார். திராவிடத்தில் கரைந்த யார் உட்பட்டதாக சரித்திரம் கிடையாது. தமிழ் தேசியம் தான் திராவிடம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் அமீர் சொல்றாரு. அவர் சொல்லுவாரு திராவிடங்கிற சித்தாந்தத்தை தான் வந்து பேர் மாற்றி சொல்லி தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்கான தேசியம். திராவிட தேசியம்னா சொல்லுங்க, கன்னடர், மலையாளி, தெலுங்கர் எல்லாம் சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்லுங்க. தமிழர்கள் தான். தமிழர்கள் என்றைக்கு தங்களுடைய நிலை குலைந்து சிதைந்து முக அடையாளம் சிதைந்து போனார்களோ அவர்கள் திராவிடர்கள் சார். தமிழர் தன்னுடைய மொழியில சமஸ்கிருத கலப்பு, பிறமொழி கலப்பெல்லாம் கலந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவனுடைய பண்பாட்டு கலப்பு, வரலாற்று கலப்பெல்லாம் கலந்துருச்சுன்னு சொன்னா அவன் மலையாளி ஆயிட்டான். ஏன் தெரியுமா? அந்த பிறமொழி கலப்பு, பண்பாட்டு கலப்பெல்லாம் அப்படியே உருவிட்டு மீதி பாருங்க தமிழ் தான் இருக்கும். அப்போ தமிழ்ல இருந்து திரிஞ்சு போனவன் தான் திராவிடனுடைய, திராவிடத்துல இருந்து வந்தவன் தமிழன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறுதியா ஒரே ஒரு கேள்வி, நீங்க ஒரு பாதிரியாக இருக்கிறீங்க, ஒரு கிறிஸ்தவ மதத்தினுடைய மார்க்கத்தினுடைய ஒரு அறிஞராக நீங்க வந்து மக்கள் மத்தியில இருக்கீங்க. இந்த இனவாதம்லாம் பேசுறீங்க இல்லையா? தமிழர், திராவிடர், தெலுங்கர் அந்த மாதிரிலாம் நீங்க பேசுறீங்க இல்லையா? இது வந்து கிறிஸ்தவ மார்க்கம் வந்து ஒப்புக்கொள்கிறதா? நிறைவான கருத்து. உறுதியாக வேதத்தினுடைய முதல் புத்தகம் படைப்பு குறித்து பேசுகிறது, புக் ஆஃப் ஜெனிசிஸ். அது தொடக்க நூல். தொடக்க நூலுக்கு அடுத்த நூல் விடுதலை பயணம். நல்லா புரிஞ்சுக்கங்க. வரலாற்று புஸ்தகம் எதற்காக பைபிளுக்குள்ள இருக்கணும்? அந்த விடுதலை நூல் என்ன சொல்லுது? ஆட்சி, அதிகாரங்கள், தங்களுக்கு சுயாதீனம் மிக்க, இறையாண்மை மிக்க நிலம், தங்களுக்கான வாழ்க்கை, தங்களுக்கான உறுதி செய்யப்பட்ட ஒரு வரலாற்று பக்கங்களை அது வழி நடத்திட்டே போகுது. இறுதி புத்தகம் வெளிப்பாடு, திருவெளிப்பாடு, புக் ஆஃப் ரெவலேஷன். அதுவும் என்ன சொல்லுது? இறைவனுடைய ஆட்சி, அதிகாரம், அரசியல் அமைப்பு, அரசரை பத்தி பேசுது. அப்போ முழுக்க முழுக்க வேதாகமம் என்று சொல்லக்கூடிய பைபிள், த ஹோலி புக், அது ஒரு அரசியல் புஸ்தகம். அது ஆட்சி அதிகாரத்தை பேசுகிற புஸ்தகம். அரசியல் புஸ்தகமா அல்லது வாழ்வியலை, மக்களுக்கு வாழ்வியலை போதிக்கக்கூடிய வாழ்க்கைக்கான அரசியல். நீங்க என்ன ஆமா, நீங்க என்ன உடுத்தணும், என்ன குடிக்கணும், என்ன சாப்பிடணும், எப்படி பேசணும், என்ன படிக்கணும் என்பதெல்லாம் சொல்றது என்னது? அரசியல் தானே. அப்ப வாழ்வியல் எல்லாமே அரசியலுக்குள்ளதானே இருக்குது. உங்க வாழ்க்கையவே தீர்மானிக்கிறது தானே அரசியல். பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக அந்த கேள்வியில முன் வச்சு. அதனால முழுக்க முழுக்க இந்த விவிலியம் என்பது இனதேசிய அரசியல். மோயிசன் புக் ஆஃப் அந்த எக்ஸோடஸ்ல அவர் சொல்ற, மக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், லெட் மை பீப்புள் கோ, என் ஜனங்களை போக விடு. எதுக்காக போகணும்? அங்க எகிப்துல அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, எகிப்தியர்கள் இருக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய எபிரேயர்கள் ஒன்னா சேர்ந்து வாழவும் தானே? இல்ல, அது எகிப்தியர்களுக்கான நாடு. நீ பஞ்சம் பொழைக்க போனா இடம், நீ உனக்கான வாக்களிக்கப்பட்ட ப்ராமிஸ்ட் லேண்ட நோக்கி நீ போ அப்படின்னு மக்களை சுமார் 6 லட்சம் மக்களுக்கும் குறையாம அவர்கள் வழிநடந்து போனாங்க செங்கடல் வழியாக. இன்றைக்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீனா தேசம் எது? கடவுளால் வாக்களிக்கப்பட்ட ஒரு தேசம் என்று சொல்லி அவர்கள் எகிப்தில இருந்து கிளம்பி போன தேசம் தானே. சரி, ஓகே. அப்போ கிறிஸ்தவத்திலேயே இருக்கு, அதை உட்பட்டு தான் நீங்களும் உங்களோட மக்களுக்கு பேச முடியாது. ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு மிக தெளிவா விளக்குனதுக்கு நன்றி சார். மிக்க